உங்க எல்லாருக்கும் பாண்டா தெரியும். ரெட் பாண்டா தெரியுமா? முதல்ல பாண்டான்ற பேரே இவனுக்கு தான் வச்சாங்களாம். அப்புறம் தான் அந்த பெரியவனை பார்த்துட்டு ஏலே அவன் பேரு தான் பாண்டா, இனிமே உன் பேர் ரெட் பாண்டா அப்படின்னு மாத்திட்டாங்களாம். அது திடீர்னு கையை தூக்கிட்டு உங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி வரும். நீங்க டப்புன்னு ஹவ் கியூட் அப்படின்னு கட்டி பிடிச்சிட கூடாது. அது வந்து உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப பயங்கரமானவன்டா அப்படின்னு. எவ்வளவு கியூட்டா பயமுறுத்துது பாருங்க. இவங்க இமயமலை, சைனால பனிப்பிரதேசம் இங்கதான் வாழ்வாங்களாம். ஜூல வாழ்ந்தா கூட இதுக்கு வந்து ஐஸ் கட்டி கொடுக்குறாங்க. இதுங்க ஜாலியா அதுல ஏறி குப்புறப்படுத்துக்குது. மரத்துல இருந்து தலைகீழா இறங்குதுங்க. இது தக்காளி தூக்கம் வந்தா எங்க வேணாலும் படுத்து தூங்கிடுவான் போல் இருக்கு. இங்க பாருங்க, மரத்துக்கு மேல ஜொல்லு ஒழுக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அவன் என்ன மாதிரி. அப்புறம் இவங்களுக்கு இந்த தலைவாணி பட்ஜெட்லாம் வந்து தேவைப்படாதான். அவங்க வாலே வந்து பயங்கர ஃபிளஃபியா இருக்குமா, அதையே அப்படியே தலைவாணியா யூஸ் பண்ணிப்பாங்களா, வேணா பெட்ஷீட் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்களா. இவங்க பார்க்க தான் கியூட்னு பார்த்தா சவுண்டும் கியூட்டா இருக்குங்க. சரி, சவுண்டு தான் கியூட்னு பார்த்தா குரட்டை விடுறதும் கியூட்டா இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த மாதிரி கியூட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே டேக் பண்ணி